ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF LCMோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி LCM அண்ட் HCF ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி சில ப்ராப்ளம்ஸ் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the product of two co-prime number is 117, then what is their LCM அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோப்ரைம் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு நம்பர் இருக்கும், அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து ஒன்றா இருந்தால் அதுக்கு பேர் கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ரைம் வந்து it is not only a prime number, it can also be a combination of composite number. ஸோ ரெண்டு நம்பர் இருக்கணும், அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், பட் அந்த ரெண்டு நம்பரோட HCF ஒன்றா இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து டூ நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, 117 அப்படின்னு எடுத்துட்டா அந்த டூ நம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 13 into 9. இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரைம். இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். இப்போ 13 into 9 என்ன வருது அப்படின்னா 117 தான் வருது, 13 into 9. சரி, ஓகே. ஸோ இப்போ கோப்ரைம் வந்து should be always HCF of coprime வந்து should be always 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், HCF into LCM is equal to product of டூ நம்பர். இது வந்து இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தர் LCM? ப்ராடக்ட் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர்ஸ் வந்து 117. ஓகே, ஸோ இதோட LCM கேட்குறாங்க. சரி, அப்போ அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ கோப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. நம்ம வந்து என்ன, அப்போ அதோட HCF என்னவா இருக்கும்னு சொல்லிட்டோம், 1 இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ 1 into LCM தான் நமக்கு தெரியாது, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, 117. சரிங்களா? சரி, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர், அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இது 117. அப்போது இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 117 வரணும். அப்போ இங்கே 1 வந்திருக்கு, அப்போ இங்கே என்ன இருந்தால் 117 வரும், 117 இருந்தால் 1 வரும். சரி, 117 வரும் இந்த பக்கம், கரெக்டாக? அப்போ அதோட LCM என்ன, 117. இதுதான் அதோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவர். செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, the LCM of 4 consecutive number is 60. The sum of the first two number is equal to fourth number. What is the sum of 4 numbers? LCM of 4 consecutive number is 60. 4 consecutive numbeரோட LCM வந்து 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sum of first two number is equal to fourth number. Then what is the sum of 4 numbers கேட்குறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஒரு அசம்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் நம்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன், 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோர்த் நம்பர் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 2ஆக இருக்கலாம், செகண்ட் நம்பர் வந்து 3ஆக இருக்கலாம். ஓகே, 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இது ஃபஸ்ட்டு நம்பர், இது செகண்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர். சரிங்களா? அப்போ தேர்ட் நம்பர் என்னவாக இருக்கணும், கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருந்தால் அப்போ 4ஆக இருக்கணும். சரிங்களா? அப்போது அதோட சம் என்னவாக இருக்கும், 2 + 3 + 4 + 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 14 ஆன்சர். இப்போ இதை பாருங்கள், இதோட LCM வந்து 16 சொல்லியிருக்காங்களா, டெஃபினட்டாக இதோட LCM 60 தான் வரும். இப்போ இதோட இதுக்கு ப்ரைம், இப்போ 4 நம்பராக 2 3 4 5வா. ஸோ 2ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 2/1. 3ஓட ப்ரைம் ஃபேக்டர் 3/1. 4ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2/2. 5ஓட ப்ரைம் ஃபேக்டர் வந்து 5/1. ஸோ இப்போ என்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 2ஓட ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. 4 3s are 12, 12 5s are 60. அப்போ LCM 60 வருது. ஸோ இப்போ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the ratio of the sum to the LCM of two natural number is 7 and 12. If the HCF is 4, then the smallest number is what? அதாவது ratio of the sum to the LCM of two natural number. ஓகே, அந்த ரெண்டு நேச்சுரலோட சம்மு அண்ட் அதோட LCM, அதோட ரேஷியோ வந்து 7 and 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட HCFும் கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த நம்பர்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். லெட் த நம்பர்ஸ். ஸோ இங்கே என்ன 4 இருக்கா. ஸோ எப்போயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக அதோட HCF கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக 4 இருக்குமா, அண்ட் அதர் ஃபேக்டர் நமக்கு என்ன தெரியுது, இதுதான் நம்பர் 1. அதே மாதிரி நம்பர் 2 என்ன, 4B. இது அதோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக HCF இருக்கும், அண்ட் அதர் ஃபேக்டர் B நமக்கு தெரியாது. ஸோ நம்ம 4B பின்னு வச்சுக்கிறோம். சரி, இப்போது இதோட சம்முக்கும், சரிங்களா, இந்த நம்பரோட LCM. ஸோ இந்த நம்பரோட LCM என்ன வரும், LCMல
ஒரு ஃபேக்டராக அதோட HCF இருக்குமா இன்ட்டு இது ரெண்டும் அதர் ஃபேக்டராக வந்துடுமா. அப்போது 4AB தான் அதோட எல்சிஎம். அப்போது 4A + 4B divided by 4AB that is equivalent to the 7/12. ஓகே, இதான் அங்கே மேலே சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த டூ நம்பர் அண்ட் அதோட எல்சிஎம், அதோட ரேஷியோ வந்து 7:12. சரி, இப்போது 4 × A + B divided by 4AB that is equivalent to 7/12. 4 கேன்சல் ஆயிடுச்சு. A + B is equal to 7, AB is equal to 12. சரிங்களா? ஸோ இப்போ பாசிபிள் பேர்ஸ் என்னவாக இருக்கணும்? 3,4 தான் இருக்கணும். பிகாஸ் A is equal to 3, B is equal to 4 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 3 + 4 is equal to 7, 3 × 4 is equal to 12. ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவாக இருக்கணும்? ஒரு நம்பர் 4Aவா, 4 × 3 12, இன்னொரு நம்பர் 4 × 4 16. ஸோ இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 12 is the smallest number. இதான் இதோட ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? The ratio of two numbers are 4:5 and their HCF is 8 and their LCM is what அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க, அதோட HCF கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போது LCM into HCF is equal to product of two numbers. கரெக்டா? LCM into HCF is equal to product of two numbers. Okay, let the numbers சரி, என்னென்ன அந்த நம்பர் என்னவா இருக்கணும்? ஆக்சுவலி அதாவது பார்த்தீங்கன்னா 4 and 5 ஸோ 4K ஒரு நம்பர் அண்ட் 5K இன்னொரு நம்பர். ஓகே, 4K ஒரு நம்பர், 5K ஒரு நம்பர். இது வந்து ரேஷியோ, அப்போது காமன் ஃபேக்டர் இது. ஓகே, இந்த ரேஷியோவும் காமன் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் வரது அந்த நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு ரேஷியோ எடுத்தால் தான் 4 and 5 வரும். சரி, அப்போ 4K ஒரு நம்பர், 5K ஒரு நம்பர். இங்கே K is equal to தான் இந்த 8, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக என்னவா இருக்கணும்? அதோட HCF இருக்கணுமா? ஸோ அப்போ இந்த நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக HCF வந்துடும், அந்த இந்த நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக HCF வந்துடும். சரி, இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ LCM என்ன ஆக்சுவலின்னு பார்க்கும்போது LCM is equal to 4 × 5 × K. ஓகே, அதான் இந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ அண்ட் இந்த K காமனாக வந்துடும். இதுதான் LCM இருக்கும். அப்போது 20K. ஸோ K வேர் K is equal to 8, அப்போ 20 × 8 it is equal to 160. ஸோ அப்போ அதோட LCM வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 160 இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the product of the LCM and HCF of two numbers are 24. The difference of two number is 2. Find the numbers அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF of two numbers, அந்த டூ நம்பர்ஸோட LCM and HCF ஓட ப்ராடக்ட் வந்து 24, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, let the numbers. ஒரு நம்பர் எக்ஸ்னா அந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு நம்பர் வந்து x - 2. கரெக்டாக? ஓகே, இப்போது the product of the LCM and HCF of two numbers are 24. சரி, x into x minus 2 is equal to the இந்த 24. So x square minus 2x இந்த 24 இந்த பக்கம் வந்து 24 minus 24 ஆகிடும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா x is equal to 6,4 வரும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னவாக இருக்கணும்? 6 and 4. இதுதான் இதோட ஆன்சர். சரி, இப்போ இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா HCF into LCM is equal to product of two number. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். ஓகே, இப்போது HCF into LCM, அதாவது x into y is equal to தான் 24. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் x into y is equal to தான் 24. அப்போது y is equal to என்னவா வரும்?
சாரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிடுச்சிங்களா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் எக்ஸ் இன்ட்டு ஒய் 24 ஆச்சா. அப்போது ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 2 வரும். ஓகே, வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் எக்ஸ். சரி, இப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு நமக்கு தெரியாது, ஒய் என்ன 2 ப்ளஸ் எக்ஸா, 2 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 24. ஸோ இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 6,4. இதுதான் இதோட ஆன்சராக வந்துருச்சு. ஓகே, சரி, இன்றைக்கி HCF அண்ட் LCMல சில வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் சில HCF அண்ட் LCM கொஷின்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.